வீரா சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வீரா வீட்டில் இல்லைன்னு புஷ்பா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண, அட நான் எங்கேயுமே போகலப்பா, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட என்ட்ரி. வீராவை பார்த்ததுமே புஷ்பா செம ஷாக் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் வீரா மாறனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, ஒன்னால தான் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு, இல்லைனா பெரிய பிரச்சனையாக இருக்கும், வேலைக்கே பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு வீரா மாறனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை யாருக்கிட்டேயுமே நான் தோக்க விட மாட்டேன் அப்படின்னு பதிலுக்கு மாறன் வீரா கிட்டே பேச, இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை புஷ்பா பார்க்குறாங்க. பார்த்ததும் வீரா அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. அப்போது புஷ்பா கிட்ட மாறன் சொல்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் தான் வீரா என் கூட சேர வர்றா, அதனால நீங்கள் பிரச்சனை பண்ணுங்கள், அப்போ தான் வீரா சீக்கிரமாக மனசு மாதிரி என் கூட வாழ ஸ்டார்ட் பண்ணுவான்னு மாறன் ஒரு பக்கம் சொல்ல, அட என்ன கொழுந்தனாரே, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், நான் பிரச்சனை பண்ணணும்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அந்த இடத்துல ஒரு விஷயத்த மாறன் சொல்கிறாங்க. இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்த செய்ய மறந்துட்டீங்க, ராகவனும் செய்ய மறந்துட்டான்னு மாறன் சொல்ல, அப்போது என்ன ஏதுன்னு புஷ்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது வீரா ஆமாம் நீங்கள் 2 பேரும் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணியுடைய பேரில் தானே இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதனால கண்மணியுடைய சமாதிக்கு போயிட்டு சமாதியில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே இந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னதும், அடுத்த செகண்ட் புஷ்பா பார்த்திங்கன்னா கண்மணி சமாதிக்கு போகிறாங்க. அங்கே பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆசீர்வாதம் வாங்குகிற சாக்கில் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மாறனோட என்ட்ரி. ஸோ மாறன் நேராக புஷ்பா கிட்ட, நீங்கள் வீராவை வேணும்னு தானே வீட்டில் இருக்க வச்சிங்க, வீரா மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோபம், சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போக விடாமல் நீங்கள் தானே தடுத்து நிறுத்துனீங்கன்னு சொல்லி மாறன் கேள்வி கேட்குறாங்க. இதுதாங்க லாஸ்ட் எபிசோடுக்கான ஹைலைட். சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தா, புஷ்பா மாறன் இவங்களுடைய கன்வர்சேஷனை தொடர்ந்துருப்பாங்க. புஷ்பா பயங்கர கோவத்தோட ஆக்ரோஷத்தோட மாறன் கிட்ட பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் யாரை கேட்டாலும் வீரா வீரா வீரான்னு தான் பேரை சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு அதுதான் கோபமாக இருக்குது அப்படின்ட்டும், கிச்சனில் ஒரு கடுகு டப்பாவை மாற்றி வச்சா கூட இதை ஏன் மாற்றி வச்ச வீரா கேள்வி கேட்பான்னு அங்கேயும் வீராவுடைய பேரை தான் சொல்கிறாங்க. ஏன் புருஷங்கிட்ட ஏதாவது கேட்டனாலும் வீரா கிட்ட கேளுன்னு அதை சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது என் புருஷன் எங்கிட்ட சேர்ந்து வாழவும் மாட்டேன்றாரு. அப்படி இருக்க வீரா மேலே எனக்கு கோவம், வீரா இந்த வீட்டில் இருந்தாக்க எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்காது அப்படின்றதுக்காக தான் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நான் முயற்சி பண்ணினேன், அதனால தான் இப்படிலாம் நான் செய்தேன்னு புஷ்பா ஒரு பக்கம் பயங்கர ஆக்ரோஷத்தோட மாறன்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கு மாறனுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.